அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் தனுவாஸ் 2024-25 இந்த அகாடமிக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ரவுண்டு ஜெனரல் கேட்டகரிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது சீட் அலாட்மெண்ட்டு ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதில் அந்த அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு பற்றின ஃபுல் அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணுன்னா அந்த வொக்கேஷ்னல் ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது. அதில் எவ்வளோ சீட் இருக்குது, எங்கெங்கெல்லாம் சீட்டு கிடச்சிருக்கு, எவ்வளோ பேர் கிடச்சிருக்கு, என்ன கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டில் அப்படிங்கிற விளக்கம்லாம் அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலாம் ஷேர் லைக் பண்ணிட்டு மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த அஃபீஷியல் வெப்சைட்டு வழக்கமான சொல்கிற விஷயம் தான். இதில் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். இந்த அலாட்மெண்ட்டை பற்றி இருக்கும். அதோட முக்கியமான ஒரு கம்யூனிகேஷன் சொல்லியிருக்காங்க. மேலே பாருங்களேன், ஆல் த கம்யூனிகேஷன் பர்டனிங், இந்த உங்களுக்கு அலாட்மெண்ட் ப்ராசஸோ வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த admission@tanuvas.org.in அப்படிங்கிற வெப்சைட் இமெயில் ஐடிக்கு தான் நீங்கள் அனுப்பி வைக்கணும். வேறு எந்த இமெயில் ஐடிக்கு இருந்தாலும் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இது இருக்குது. அதோட அந்த அலாட்மெண்ட் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு. லாஸ்ட் டேட் எப்போனா 20/9 ஜாயின் பண்ணுறதுக்கு, அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதில் இந்த கீழே 2 இருக்கு இல்லையா, அகாடமிக் செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகாடமிக் அண்டு வொக்கேஷ்னல். அகாடமிக் பற்றின இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ வொக்கேஷ்னலை பற்றி பார்ப்போம். வொக்கேஷ்னல் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். இதில் எவ்வளோ பேருக்கு அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் அதில் பார்க்க போகிறோம் இருக்குது. இது ஒரு பிடிஎஃப் ஃபைலில் 31 பேருக்கு அலாட்மெண்ட் வந்துருக்குது. ஸோ அந்த 31 பேருக்கு என்ன ஸ்டேட்டஸு அப்படிங்கிறதான் இதில் தெரிஞ்சுக்கணும் இருக்குது. இந்த மொத்தமாக சீட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது, 600 சீட்டு அப்ராக்சிமேட்டாக. அது பார்க்கும் பொழுது 5% அந்த வொக்கேஷனல் ஸ்ட்ரீமுக்கு 5% உண்டுங்க. ஓகேங்களா? இந்த 5% சீட் அப்படிங்கிறப்ப 330 சீட்டு வரணும். ஸோ இப்போ 31 சீட்டு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க வொக்கேஷனலுக்கு. யாருக்கு என்ன கட் ஆஃப் கம்யூனிட்டி வைஸ் பார்க்குறப்ப 31 பேர் யார், சல்மா ஃபீமேல், பிசிஎம் கம்யூனிட்டியில் 165ங்க. பிசிஎம்மில் 165 வரைக்கும் கிடச்சிருக்கு. எம்இசி சென்னையில் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. எஸ்சியில் பார்த்தோம்னா 177.5 வொக்கேஷனல் ஸ்ட்ரீமில் எஸ்சிக்கு 177.5 வரைக்கும் கட் ஆஃப் மார்க் கிடச்சிருக்கு. இதில் எஸ்டிஏ ஒருத்தர் கூட இல்லை. ஏன்னா இதில் கேட்டகரி வரலை போல இருக்குது, இந்த மார்க்குள்ளார வரலை, அதனால் இல்லை. எம்பிசிக்கு பார்த்தோம்னா 186 மார்க் வரைக்கும் வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், வொக்கேஷனல் ஸ்ட்ரீமில் எம்பிசி கேட்டகரிக்கு 186 வரைக்கும் கடைசியாக அது எங்கன்னா விசிஆர்ஐ தேனியில் கிடச்சிருக்கு. பிசி கம்யூனிட்டிக்கு 187 மார்க்கு தான், 187ஓடு நின்றுச்சு பிசி. அவங்க கடைசியாக கிடச்சது விசிஆர்ஐ சேலம் காலேஜில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 31 சீட்டு இதில் இருக்குது. 31 பேருக்கு அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு. கட் ஆஃபை பற்றின பேசியிருக்கோம். எந்தெந்த காலேஜில் எவ்வளோ பேர் அப்படிங்கிறதையும் இந்த ரைட்டில் உள்ள விண்டோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா, அடுத்த ரவுண்டெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டுட்ருக்கிறீங்க. இது ஃபஸ்ட்டில் அந்த அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அந்த கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன், அடுத்த ரவுண்டு இருக்குமா, வேகன்சி எப்படி இருக்கும், எப்படி ஜாயின் பண்ணுறது, இந்த பாண்ட் சிஸ்டம்லாம் என்ன, அட்மிஷன் ப்ரொசீஜரு, நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கால் பண்ணணும், கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நிச்சயம் ரிப்ளை பண்ணலாம். தேங்க்யூ.